நீங்க உங்களுக்கு பேரல் எடுத்துட்டீங்க இல்லையா? ஓகே ஓகே. இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு போட்டீங்க நீங்க இந்த ரோ மாடிஃபை பண்ணி அந்த ட்ரிகர் கொடுத்தீங்க, அந்த டேபிள் கொடுத்தீங்க, அப்புறம் ப்ராசஸ் நான் வந்து இது மட்டும் இது கொடுத்தேன். இல்ல டெலீட்டட் இல்ல, மாடிஃபைட் மட்டும் தான். ஓகே. அந்த ஆக்ஷன் நேம் வந்து ஆடட் மாடிஃபைட் ரிலேட்டட். இங்க சேஞ்ச் டைப் வந்து மாடிஃபைட்ல தான் இருக்கு பாருங்க. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஓபன் பண்றேன். பண்றீங்களா? அது லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, மேபி ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓகே. நான் ஆக்சுவலி வந்து அந்த ஃபர்ஸ்ட் இது செலக்ட் பண்ணிருக்கீங்களா, when a row is added, modified or deleted. நான் அது வந்து ஓகே, நானும் modified or deleted தான் கொடுத்திருக்கேன். சோ அதுல வந்து இது பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோ அந்த டேபிள் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் அதே கொடுத்துட்டேன். செகண்ட் கெட் ரோ பை ஐடி வந்து ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் ஸ்டேஜ் அந்த டேபிள் இங்க கொடுத்துட்டு அந்த டேபிள்ல ஐடி வந்து ஸ்டேஜ் ஆஃப் வேல்யூ இது கொடுத்திருக்கேன். ஓகே, நான் அடுத்த ஸ்டெப் ஆன்போர்டிங் நம்ம கிரியேட் பண்ண டேபிள். ஓகே, இதுல டேபிள் என்ன டேபிள் நம்ம கிரியேட் பண்ண டேபிள். ஓகே, எம்ப்ளாயி ஆன்போர்டிங் அதானே? எம்ப்ளாயி ஆன்போர்டிங் தான். ஓகே, ஆன்போர்டிங்ஸ். ஓகே, இதுல எம்ப்ளாயி ஆன்போர்டிங் வேல்யூ அது கொஞ்சம் அந்த இது கர்சர் நகர்த்துறீங்களா? அந்த ஸ்டார்டிங் என்ன எம்டிஎல் அது என்னங்க எம்டிஎல் அண்டர்ஸ்கோர். உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. நான் வந்து மாடல் ட்ரிவன்றதால அந்த நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணுவோம்ல அந்த பப்ளிஷர்ல, நான் எம்டிஎல் போட்டேன். அதனால உங்களுக்கு எம்டிஎல் இருக்குமா தெரியல. நீங்க என்ன ப்ரிஃபிக்ஸ் அந்த பப்ளிஷருக்கு கொடுத்தீங்களோ அது இருக்கு. அதாவது எம்ப்ளாயி ஆன்போர்டிங் எம்ப்ளாயி ஆன்போர்டிங் எம்ப்ளாயி ஆன்போர்டிங் போட்டா வரும். ஓகே, அதோட டேபிள் நேம் அதுதான் நம்ம செலக்ட் பண்ணனும். அந்த எம்ப்ளாயி ஆன்போர்டிங் ஆஃப் டேபிள் நேம். வேல்யூ வேல்யூ. ஓகே, வேல்யூ செலக்ட் பண்ணேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ரீடைரக்ட் வந்து ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றோம். ஓகே, நான் ஆட் பண்றேன். இது வந்து இனிஷியலைசர்
price variable. Okay, அதோட நேம் வந்து redirect link. Okay. இது வந்து என்ன டைப்? ஸ்ட்ரிங் டைப். டைப் பண்ண ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து அதுக்கு இது உங்களோட பவர் ஆப்ஸ்க்கு போங்க. ஓகே ஓகே. அதுல ஆப்ஸ் போயிட்டு அதுல அட்வான்ஸ்ட். ஓகே செட்டிங். இது ஆக்சுவலி ஒரு இல்ல ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. நான் பேஜ்ல இருந்து எடுத்தேன். ஆனா நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி பார்த்தேன். டைரக்டா வந்து நம்ம ஓகே லிங்க் எடுக்கு. நீங்களும் உங்களோட பவர் ஆப் ஸ்கிரீன் கொண்டு போங்க. ஓகே. ஓகே. இப்போ ஒரு ஸ்கிரீன் வந்துருக்கு இல்லையா? அதுல வந்து நீங்க அந்த ஐடி கொடுங்க. நம்ம வந்து கொடுப்போம். குடிச்சிட்ட அப்புறம் இல்ல நம்மளோட ஆப் வந்துருங்க. 4th tab போங்க. 4th tab வரைக்கும் தான் ஐ மீன் இதுக்கு 4th tab எடுத்து ஓபன் பண்ணிக்கலாம். இதுல இருந்து எப்படி அதுக்கு போனீங்க? ரன் பண்ணீங்களா? நம்ம ரன் பண்ணோம். ஓகே ஓகே. டீடைல்ஸ்னு ஒரு டேப் இருந்தது. டீடைல்ஸ்ல டைரக்டா வந்து இந்த லிங்க் கிடைக்கும். லிங்க் எடுத்துட்டேன். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டோங்களா? எனக்கு கைட் பண்றீங்களா? சோ இந்த லிங்க் தான் வந்துச்சு. தெரியல சைன் கேக்குது. சைன் இன். ஓகே. சோ இதான் லிங்க். இப்போ இதுல அந்த இதுக்கு மாதிரி எப்படி? இதுல வந்து நியூ ரெக்கார்ட் போய்க்கோங்க. ஓகே. சோ அதுக்கு போயிட்டு மேல ஒரு லிங்க் வருதா அதுல? அது அப்படியே காப்பி பண்ணுங்க. ஒரு நிமிஷம் அந்த லிங்க் செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? அது ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. அது பேஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு சிம்பிள் வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு ஐடி வந்து இப்ப நம்ம கொடுக்கிறது அந்த ஐடி வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்தோம் இல்லையா? எம்ப்ளாயி ஆன்போர்டிங் வேல்யூ. அதுல எம்ப்ளாயி ஆன்போர்டிங் ஐடின்னு கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த டைனமிக் கண்டென்ட் வாங்க. ஐடி வந்து ஸ்மால்,
ஐடி ஈக்குவல் டு ஓகே ஐடி ஈக்குவல் டு டைனமிக் கண்டென்ட்ல வந்து இப்போ கெட் ரோ பை ஐடி வந்து அதோட அவுட்புட் வாங்க. இது எனக்கு மினிமைஸ் பண்ணிடுறீங்களா வீடியோ? ஓகே ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க பேஜ் ஒரு நிமிஷம். ஐடி வந்து டைனமிக் ஈக்குவல் டுக்கு அப்புறம் டைனமிக் கண்டென்ட் கொடுங்க. கிளிக் பண்ணுங்க. கீழே வாங்க. எதோட அவுட்புட்னா நம்ம கெட் ரோ பை ஐடி கொடுத்து அந்த டேபிள் கொடுத்தோம் அதோட அவுட்புட் வாங்க. இல்ல அதோட அவுட்புட்னா இதுல காமிக்கும். ஐ மீன் இதுல வந்து தெரியுதுங்களா? கெட் ரோ பை ஐடி 2 அதோட அவுட்புட் அர்த்தம். அந்த ஹெடர் இருக்கு பாருங்க. தெரியுதா? ஹெடர் இருக்கு. இப்போ நீங்க வந்து பை ஐடி 2 தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டா? சோ அதுல வந்து எனக்கு என்ன வேணும்னா எம்ப்ளாயி ஆன்போர்டிங் ஐடின்னு இருக்கும். அந்த யூனிக் ஐடென்டிஃபையர் தான், அதுதான் ஐடி. ஒரு நிமிஷம் மேல வாங்க, ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு அது கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்விட்ச் கேஸ்க்கு வந்துடலாம். ஓகே ஸோ கேஸ் வந்து ஈக்குவல் டு அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆன் கொடுங்க. எதோட மேட்ச் பண்றோம்னு சொல்லணும் இல்லையா? ஓகே இந்த ஆன் ஸ்விட்சுக்கு கீழே ஆன் ஒன்னு இருக்கு பாருங்க. ஸ்விட்ச்லே நம்ம எதை செக் பண்ண போறோம்னா ஸ்டேஜ் நேம் தான் செக் பண்ண போறோம். ஐடி அட்மினா ஹெச்ஆர் அப்படின்ட்டு. அது எதுக்கு கிடைக்கும்னா நம்ம அந்த கெட் ரோ பை ஐடி அந்த ஆக்டிவ் ஸ்டேஜ் எடுத்தோம்ல ஃபர்ஸ்ட் கெட் ரோ பை ஐடி அதோட அவுட்புட்ல வாங்க. டைனமிக் கண்டென்ட்ல தான் அவுட்புட்னா அங்க போவேனா இந்த டைனமிக் கண்டென்ட்ல ஸ்க்ரோல் பண்ணா உங்களுக்கு அது அந்த ஹெடர் காமிக்கும். கெட் ரோ பை ஐடியோடது. அதுல வந்து ஸ்டேஜ் நேம் பாடி ஆர் ஸ்டேஜ் நேம் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து ஸ்டேஜ் வேல்யூ இருக்கா உங்களுக்கு? ஓகே கீழே வந்து வேற ஸ்டேஜ் நேம் வந்து ஸ்டேஜ் கேட்டகரி. சரி அப்ப மேல போயிட்டு நீங்க ஸ்டேஜ் நேம் எதுவும் இல்லை உங்களுக்கு. ப்ராசஸ் ஸ்டேஜ் நேம் கொடுங்க. இப்போ வந்து இங்க ஐடி அட்மின் கொடு. அங்க வந்து ஒரு நிமிஷம் உங்க ஆப்க்கு போய்க்கோங்க. நீங்க ஐடி அட்மின் தானே கொடுத்துருக்கீங்க. அந்த ஸ்டேஜஸ் வந்து அதுல என்ன எக்ஸாக்டா இருக்கோ அந்த ஸ்டேஜ் கொடுக்கணும். மேல கரெக்டா? ஓகே ஹெச்ஆர் ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர் அடுத்து ஐடி அட்மின். ஹெச்ஆருக்கு வேண்டாம். நம்ம வந்து அட்மின்ல இருந்து நோட்டிஃபை பண்ணுவோம். ஓகே ஆக்சுவலி மேல இருக்குல்ல பிபிஎஃப் அதுதான் வந்து ஸ்டேஜ் உங்களுக்கு. நீங்க ஹெச்ஆர் அட்மின் அங்க இங்க ஓகே இது ஹெச்ஆர் அட்மின். ஓகே எனக்கு இது நியூ ஸ்டேஜ் உங்களுக்கு லோட் ஆகல. எனக்கு ஆனா இப்ப லோட் ஆயிடுச்சு. மேனேஜர் டே 1 வந்து ஓகே ஓகே சரி இப்ப நம்ம அட்மின் வச்சு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம். அட்மின்க்கு ஸ்விட்ச் ஆகும்போது மெயில் போற மாதிரி. கேஸ் 1 வந்து அட்மின் அங்க இருக்க ஸ்டேஜ் நேம் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ஒரு சென்ட் அன் இமெயில் அவுட்லுக் V2 ஒரு ஆக்ஷன் இருக்கும். சென்ட் அன் இமெயில் இது 2 வந்து இப்படிக்கு உங்களே தான் கொடுத்தாலும் வேற யாரும் இல்லையா? சப்ஜெக்ட் ஏதாவது ஐடி அட்மின் செக்லிஸ்ட் சம்திங் வாட் எவர் இல்ல டெஸ்டிங் எனிதிங். அப்புறம் வந்து பாடியில இப்போதைக்கு வேணா அந்த லிங்க் மட்டும் கொடுங்க. இல்ல ஏதாவது இன்புட் நீங்க கொடுக்கனாலும் கொடுங்க. கிளிக் ஹியர் ஆர் சம்திங். அந்த லிங்க் வந்து நேம் கொடுத்து போல வேரியபிள் ரீடைரக்ட் லிங்க் கொடுத்தோமா அது அப்படியே டைனமிக் கண்டென்ட்ல இருக்கும் பாருங்க. சர்ச் பண்ணுங்க. அது ஒரு ரீடைரக்ட் லிங்க் இருக்கு. அவ்வளவுதான். இப்போ வந்து அவருக்கு வந்து அட்மினா இருக்கும் போது இப்போ சோ இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே மேல சேவ் இருக்கும் பாருங்க பக்கத்துல. சேவ் பண்ணிட்டு நீங்க அந்த ஆப்ல போயிட்டு ஹெச்ஆர் ஃபீல்ட் ஃபில் பண்ணி சேவ் கொடுத்துட்டு அட்மின்க்கு வரும் இல்லையா அந்த பேஜ் வந்தோடனே இதுக்கு முன்னாடி இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம ஆக்சுவலி
இது வந்து ஆட்டோமேட்டிக். இப்ப நம்ம வந்து இன்னும் ஃபுல்லா ரன் குடுக்கல இல்லையா? இத ஆமா. இப்ப டெஸ்ட் குடுக்கணும். சேவ் பண்ணிட்டோமா, டெஸ்ட் ஆ. பண்ணணும். டெஸ்ட் குடுங்க. ஓகே. இப்ப மேனுவலா ஓகே, தான் நம்ம ஓகே. டெஸ்ட் ஐ மீன் ஆ, ஆ. மேனுவலி இன் தி சென்ஸ் இப்ப நம்ம வந்து எப்பவுமே இது ஆக்டிவா இல்ல. நம்ம தான் இப்ப குடுத்து இத ஆக்டிவேட் பண்றோம், டெஸ்ட் பண்றோம். சோ அங்க ஓகே, என்ன சொல்லுதுன்னு ஓகே. அங்க பாருங்க. டு சீ இட் வொர்க் நவ் பெர்ஃபார்ம் தி ஸ்டார்டிங் ஆக்ஷன். ஸ்டார்டிங் ஆக்ஷன் என்னன்னா, இப்ப வந்து இது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அங்க போய் ஆப் ஓகே. போயிடலாம். அந்த ஆப்போட ஃபில் பண்ற ஆ, ஃபீல்ட் பேஜ் போயிடுவோம். சோ இத வந்து ஆ, ஃபில் பண்றீங்க. ஹெச்ஆரோடது வந்து ஃபில் பண்ணிருங்க. பண்ணிட்டு சேவ் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் குடுப்போம்ல அந்த இதுல. ஆ, ஆ ஆ, ஆ, ஆ. என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு எம்ப்ளாயி நேம் வரும். ஐ மீன் அந்த சிக்னேச்சர் வரும். என்டர் குடுத்தா வரும் அங்க. இன்டர்வியூ ட்ரை பண்றேன். இல்ல அந்த டெசிக்னேஷன்ற ஃபீல்டுல. ஓகே, ஓகே. ம். அதுக்கப்புறம் ரேண்டம் டேட்ஸ். ஏதோ ஒண்ணு பரவாயில்ல. டெஸ்டிங் தானே. எது வேணா கொடுங்க பரவாயில்ல. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டைப் ஃபுல் டைம் கான்ட்ராக்ட். ஆக்சுவலி இப்ப டக்குனு உங்களுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகல பாருங்க. நம்ம வந்து அது செட் பண்ணிருந்தோம்ல ரூல். பிசினஸ் ஆமா, ஆமா. ஆனா லாக்ல தான் இருக்கு. இப்ப ரிஃப்ளெக்ட் ஆகல. அது ஓகே. சோ இப்ப வந்து சேவ் பண்ணுவீங்க. இந்த அந்த ஹெச்ஆர் கிளிக் பண்ணுங்களேன். இப்போ அந்த மேல இருக்கு இல்லையா ரவுண்ட். அங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொடுங்க. இப்ப வந்து அந்த ஃப்ளோக்கு வாங்க. இப்போ ஃப்ளோக்கு வாங்க. ஓகே. ரன் ஆயிருக்கான்னு பாக்கணும். ஓகே. ஃப்ளோ ரன் சக்சஸ்ஃபுல்லி வந்து ஆ. அதுக்குள்ள ரன் ஆயிடுச்சு. ஏன் அப்பயும் அப்போ உங்களுக்கு ஒரு மெயில் வரணும். ரன் சக்சஸ்ஃபுல்லினா மெயில் வந்துருக்கணும். ஆக்சுவலி அந்த ஃப்ளோவே காமிக்கும். இப்ப ஃப்ளோலயே வந்து டிக் டிக் போட்டு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆச்சு எல்லாமே வரும். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். இருங்க நான் டூப்ளிகேட் பண்ணி பார்க்கிறேன். க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உங்க அவுட்லுக்கும் செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு வந்து வந்திருக்கான்ட்டு. எடிட் மேல எடிட் இருக்கு. பீரியட் தான் வருது. எல்லாமே ரன் ஆயிருக்கு. ரன் ஆயிருக்கு. ஸ்விட்ச் கேஸ் அந்த ரிசல்ட் வந்து அட்மிட். சோ அப்போ உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கணும் நேரத்துக்கு. ஓகே. பட் இது யூஆர்எல் வரல. நம்ம யூஆர்எல் கொடுக்கல. சரி ஜஸ்ட் மேபி காப்பி பேஸ்ட் பண்ணி பாருங்க if it works. ஓகே, பட் நம்ம அது யூஆர்எல் கொடுப்போம். ஆக்சுவலி எனக்கு யூஆர்எல் கிளிக்கபிள் லிங்கா தான் வந்தது. நான் சென்ட் பண்ணப்போ ரீரன் பண்றீங்களா? இல்ல ரீரன்ல பண்ணல. ஜஸ்ட் அது என்ன இதுல யூஆர்எல் கொடுக்கணும். இல்லையே நம்ம இது நார்மலாவே யூஆர்எல் தானே வரும். இங்க ஸ்ட்ரிங்குக்கு பதிலா நான் வேற ஏதாவது கொடுத்துட்டேன். ஸ்ட்ரிங் தானே கொடுத்தீங்க. இல்லைன்னா அது வந்து அந்த ஆக்டிவ் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேணா போலாம். ஒரு நிமிஷம் இந்த பாடிக்கு வாங்கல. ஓகே. அது வந்து நம்ம மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் அது வேணா செக் பண்றேன். அந்த பாடியில மேல வந்து இதேதான் கொடுக்கணும்.
இல்ல மேல லாஸ்ட்ல வந்து அந்த கோட் எடிட்டர்ஸ் இருக்குல்ல, ஆமா அது ஆமா. அதுல வந்து ஓகே, இத வந்து லிங்கா கொடுக்கறது. அதுக்கு வந்து ஆங்கர் அந்த ஏ வந்து போடணும். என்ன பண்ணணும்னா நம்ம வந்து href அப்படி கொடுக்கணும். href. ஓகே. ஓ அந்த இது ஏ போட்டாலும் ஒர்க் ஆகும்ல இல்லையா? href தான் யூஸ் பண்ணணும். ஏ போட்டா ஆங்கர்னா அதோட டெக்ஸ்ட் மாதிரி வரும். ஆங்கர் ஓகே, டெக்ஸ்ட் வரும். இப்போ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்களா, அந்த மாதிரி ஒரு இது பண்ணுங்க சாட்ல. ஸோ என்ன பண்ணலாம்னா அப்போ hrefல வந்து நம்ம அந்த ஈக்குவல் டு கொடுத்து அந்த லிங்க் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து ப்ளீஸ் கிளிக் ஹியர் அந்த மாதிரி அந்த லிங்கோட சப்டைட்டில் மாதிரி கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனா சாட் ஓபன் பண்ண முடியவில்லை. பரவாயில்ல, இது அங்க பாத்துக்கலாம். நான் சொல்றேன். சரி, ஓகே பை கிளிக். ஓகே, இது href. இப்போ வந்து இது பேராகிராஃப் குள்ள இருக்கா, ஒரு href முன்னாடி ஆங்கர் கொடுங்க, ஏ கொடுங்க. ஓகே ஏ ஐ மீன் ஓகே நான் சொல்றேன், அப்ளை பண்ணுங்க. ஏ பண்ணிட்டீங்களா? க்ளோஸ்லாம் பண்ண வேணாம் இப்போ. ஓகே, ஓகே. அந்த ரெண்டுமே எடுத்துருங்க. ஏக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டு கிரேட்டர் தென் லெஸ் தென் எடுங்க. ஓகே, ரிமூவ் பண்ணிருங்க. ஒரு ஸ்பேஸ் கொடுங்க ஏக்கும் hrefக்கும். ஈக்குவல் டு அந்த ரீடைரக்ட் லிங்க் டைனமிக்கா எடுங்க. ஓகே. இல்லைன்னா நீங்க அந்த கிரேட்டர் தென் ரிமூவ் பண்ணிட்டாலே வந்துரும். கரெக்டா? சோ href வந்து இந்த லிங்க், அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா க்ளோஸ் பண்ணிருங்க. இல்ல இது கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுங்க. ஓகே, கிரேட்டர் தென் சிம்பிள், அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட். இப்ப வந்து ஹாய், சும்மா ஹாய். இல்ல இல்ல ஓகே ஓகே, இப்ப டெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. ஹாய் கொடுத்துருங்க. சும்மா ஹாய் இது வந்து லிங்க் தானே? லிங்க் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓபன், நான் ஓபன் பிராக்கெட்னு சொல்றேன், லெஸ் தென் சிம்பிள், அப்புறம் ஒரு ஸ்லாஷ் ஏ போட்டு முடிச்சிருங்க. ஓகே. இப்ப இட் ஷுட் வொர்க். இப்ப சேவ் பண்ணி திருப்பி வந்து டெஸ்ட் கொடுங்க. அங்க போயிட்டு திருப்பி மாடிஃபிகேஷன் பண்ணுங்க, மெயில் செக் பண்ணலாம். சரி, ஓகே. நீங்க அப்படியே பேக் வரலாம். அங்க டெஸ்ட் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். சரி, ஓகே. நான் நியூ கொடுக்குறேன். நீங்க இன்னும் ரன் பண்ணல. லைட் போட்டுக்கோங்க. ஸ்விட்ச்ல இருக்கப்போ ஓகே. ஓகே ஃபைன், குட். எனக்கு HTML போக வேண்டிய வேலையே இல்ல. எனக்குலாமோ தெரியாதுங்க. அந்த href யூஸ் பண்ணுவாங்க, ஆங்கர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க தெரியும். சின்டாக்ஸ் எல்லாம் பத்தி தான் கேட்டேன். அதான் எனக்கு எப்படி தலையை சுத்தி ஊக்க தர மாதிரியே தான் வேலை வேணும். சரி, ஓகே, எனிவே அட்லீஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு எடுத்துக்கிறேன். ஆமா, இன்னொரு ஆப்ஷன் கத்துக்கிட்டோம் இல்லையா, டெக்ஸ்ட் எடிட்டர் மூலமா. ஆமா.
ஓகேங்க. சரி. அப்புறம் ஃபார்முலாஸ் அது கன்டின்யூ பண்ணலாங்களா? ம். ஓகே. அப்ப நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றேன். ஆ, ஆ. ஓகேங்க. சரியா இருக்கு. ம். நான் இன்னும் ஸ்கிரீன் போட்டுக்கிறேன். ஓகே. ஓ! ஓகே, ஓகே. ஸோ இது ஒரு டெக்ஸ்ட் லேபிள் இப்ப ஜஸ்ட் வச்சுக்கிறேன். இப்ப மேத் ஃபங்ஷன்ஸ் வந்து ஒண்ணுல்ல. ஒரு அன்னைக்கே நம்ம ஏபிஎஸ் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆமா. -10 குடுத்தேன்னா, so it shows 10. ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் இருக்கிறத வந்து நம்ம அன்னைக்கு அந்த டேட் டிஃபரன்ஸ வச்சு பார்த்தோம். ஸோ அந்த மாரி சினாரியோல அப்பலாம் வந்து பண்ணலாம். இல்ல அதான் இந்த மாரி டேட் டிஃபரன்ஸ் எங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த கவுண்ட் மட்டும் தான் வேணும். எனக்கு அந்த 2 டிஃபரன்ஸ் தான் வேணும். அது வந்து நெகட்டிவ், பாசிட்டிவ் அப்படி வேணாம். எனக்கு பாசிட்டிவ்ல தான் அவுட்புட் வேணும் அப்படின்றப்ப, நம்ம வந்து அப்சல்யூட் குடுத்தோம்னா, நமக்கு வந்து மைனஸ்ல வேல்யூ இருந்தாலும் அது கொஞ்சம் வாட்டி குடுத்துரும். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் ரவுண்டுன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ ரவுண்ட் பண்றேன். 12.55 எத்தனை ஓகே. ஸோ இத நான் மல்டிபிள் டிஜிட் குடுத்தேன்னா, இப்போ நான் மல்டிபிள் டிஜிட் குடுத்துருக்கேன். எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, 52ன்றதால அதுதான் வந்திருக்கு. இன்கேஸ் நான் வந்து இங்க ஒரு 57 அப்படி குடுத்தேன்னா, ஸோ அந்த ஓகே. ஓகே. அதுக்கு வந்து ரவுண்ட் அப், ரவுண்ட் டவுன் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு அந்த எந்த இது வரைக்கும் வேணும், எந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வேணும்ட்டு. இதுலயே வந்து ரவுண்ட் அப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரவுண்ட் அப் குடுத்தேன்னா ரவுண்ட் அப் குடுத்தேன்னா அடுத்த வேல்யூக்கு போகும். ஓகே, ஓகே. வந்து ரவுண்ட் அந்த 2வே இருந்தாலுமே ரவுண்ட் பண்ணும்போது நம்ம வந்து 5க்கு மேல இருந்தா தானே நியரஸ்ட் எப்பவுமே அதுக்கு மேல இருந்தா 6ல இருந்து இருந்துச்சுன்னா ரவுண்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வேல்யூக்கு. இருந்துச்சுன்னா நியரஸ்ட் கீழ இருக்க அதே வேல்யூக்கு இருக்கும்ட்டு. இப்ப 2வே இருந்தாலுமே ரவுண்ட் பண்ணும்போது நான் ரவுண்ட் அப் குடுக்குறேன். ரவுண்ட் அப் நெக்ஸ்ட் க்ளோசஸ்ட் இன்டிஜர் ஐ மீன் அந்த டிஜிட்க்கு வந்து இது ரவுண்ட் அப் பண்ணிரும். ஓகே, ஓகே. ரவுண்ட் டவுன் அப்படின்னு கொடுத்தனா இப்ப வந்து 52ன்றதால நமக்கு இம்பாக்ட் தெரியல. இதே 59 எனக்கு என்ன வருதுன்னா 5 59 ஓகே 59 தான் வரும். அடுத்து 6 வரும் 58 ஸோ இது 54 போடணும். ஒரு நிமிஷம் 54 போட்டு ரவுண்ட் டவுன் லாஜிக் அதானே நான் கரெக்டா சொல்றேனா? இல்ல கரெக்டா சொல்றீங்க. மேபி லைக் 539 வேணா கொடுத்து பாருங்க. இப்ப 539னா ரவுண்டா இருந்துச்சுன்னா 54 வரணும். ஓகே. அப்படியே தான் வருது. ஆசஸ் தான் வருது. ரவுண்ட் டவுன் பண்ணா இன்னும் நெக்ஸ்ட் டிஜிட்க்கு அது மூவ் ஆகும். 2 கொடுத்தா என்ன வருது? 2 கொடுத்தா 53 வரும். 53 மட்டும் தான் வருது. ஓகே, ஓகே. பட் நமக்கு இதே இதுல இப்ப ரவுண்ட்னு கொடுத்தா 54 இல்லையா வரும்? ரவுண்ட்னு கொடுத்தா டவுன் மட்டும் எடுத்துட்டா 54 வரும். ரவுண்ட் அப் கொடுத்து பாருங்க. ரவுண்ட் அப் கொடுத்து பாருங்க.
ஆ ரவுண்ட் அப் ஆ வந்து so 54 தான். ஓகே. அப்ப மேபி ரவுண்ட் டவுன் வந்து ஆஸ் யூசுவல் வரும் போல. ரவுண்ட் வருது. ரவுண்ட் ஆ அப் வந்து நம்ம ஒரு டிஜிட்க்கு வருது. ரவுண்ட் ஆ டவுன் வந்து ஆஸ் சச் அப்படியே கீப் பண்ணல. பட் கீழ இருக்கிறத அப்படியே கீப் பண்ணி ஆ வச்சுக்கோங்க. அதான் அதான். ஓகே. ரவுண்ட் வந்து நம்ம பிரைமரிலி தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஓகே. அப்சல்யூட் ரவுண்ட். அப்புறம் பவர் ஏதாவது ஒரு கால்குலேட் பண்ணும். எனக்கு ஏதோ ஒரு இன்புட் வாங்கிட்டு யூசர் கிட்ட இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் சம்திங் அவங்க 2 இன்புட் குடுக்குறாங்க அந்த மாதிரி வாங்குறோம். இல்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த கார்ல ஸ்டாட்டிக்கா போடுறோம். ஜஸ்ட் நமக்கு எந்த நம்பரே போய்க்கலாம். ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பவர்ன்னதே மறந்துருச்சு. மேக்ஸ்ல பவர் என்ன இருக்கு? பேஸ் தான் நம்ம வந்து கீழ இருக்க வேல்யூ. எக்ஸ்போனன்ட் தான் மேல. to the power of 3 சொல்றேன். So 2 cube 8. அதான். So நம்ம மேக்ஸ் ரீகலெக்ட் பண்றோம். மேக்ஸ் பிளஸ் பவர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இதுல ஸ்கொயர் ரூட் இல்லாம இருக்கு. சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் தேவைப்படலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தி சினாரியோ. எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 என்ன சொல்லுங்க? 8. ஸ்கொயர் ரூட்டும் இருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி இருக்கு. சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். சம்லாம் ஃபங்க்ஷனே தேவையில்ல. நம்ம வந்து பிளஸ் போட்டே குடுத்துருவோம். அதனால இதுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எப்படி நான் சொன்னேன் கன்காட்டினேட் வந்து நம்ம வந்து ஆம்பர்சண்ட் போட்டு கன்காட்டினேட் பண்ணலாம். இருந்தாலும் ஃபங்க்ஷன் இருக்கும் மாதிரி சம் வந்து நான் இப்ப 1,2 கொடுத்தா வருது. இதே நான் 1 + 2 கொடுத்தாலும் அங்க 3 தான் வரப்போகுது. ஓகேங்களா? இது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த மின்மேக்ஸ்க்கு வந்து சோ இது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ்ல மினிமம் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி. ஓகே ஓகே. இதுல வந்து மின் வந்து 1. சோ இது மேக்ஸிமம்னா அங்க வந்து 10 கிடைக்கும். சோ இது யூஸ் கேஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா தேவைப்படும். சில இடத்துல வந்து இல்ல கோட் ஒரு பட்ஜெட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோட் குடுக்குறாங்க. இல்ல 2-3 வந்து வெண்டார்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து வேரியஸ் கோட்ஸ் குடுக்குறாங்கன்னா அந்த டெண்டர் குடுப்பாங்கல்ல அப்பலாம். சோ அந்த மாதிரி இன்புட் வருது அப்படிங்கும்போது நான் வந்து யார் மினிமமா குடுத்துருக்காங்க அந்த மாதிரி இப்படின்னு செக் பண்ணலாம். நம்ம வந்து அந்த கோட் வேல்யூ யார் மினிமமா குடுத்துருக்காங்க அண்ட் அந்த டியூரேஷன் இப்ப நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு குடுக்குறேன்னா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ற வந்து யார் மினிமமா குடுத்துருக்காங்க இது ரெண்டுமே அந்த மாதிரி எடுத்து ஆவரேஜா எவ்வளவு கோட் பண்ணிருக்காங்க இவ்வளவு ஒரு கோட்ஸ் வந்திருக்குன்னா ஆவரேஜ் காஸ்ட் நமக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து நம்ம ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஜஸ்ட் நான் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு ரியல் டைம்ல வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். 1 2 3 அப்படின்னா 1 + 2 + 3 by 3 வரும். டோட்டலா சம் பண்ணிட்டு பை நம்பரால நம்பர் ஆஃப் டிஜிட்ஸா ஐ மீன் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ். சோ 6 வரும் 3 வரும் இதுக்கு ஆவரேஜ். சாரி 6/3 ஆவரேஜ் கிடைக்கும் நம்ம. ஓகே. இது இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து ஆக்சுவலி எப்படி பண்ணுவோம் 1 + 2 + 3 பண்ணி நம்பர் ஆஃப் இப்படி பண்ணுவோம் நம்ம. அதுக்கு நமக்கு வந்து ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப சம்க்கு எப்படி இருக்கும்? சம்க்கு வந்து இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லை. ஆவரேஜ் ஆச்சு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ஸ்டெப் நம்ம டிவைட் பண்றது இதெல்லாம். சோ மின் மேக்ஸ் சம் இது ரவுண்ட் அப். அதுக்கப்புறம் இந்த மாட் ஃபங்க்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கண்டிப்பா நம்ம ப்ரோகிராமிங்ல பாத்திருப்போம். பைத்தன்ல மாடுலர் ஞாபகம் இருக்கு. இந்த ஆட் ஈவன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். மாட் வந்து பைத்தன்ல வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணி 4 mod 2 = 0 அப்படின்னா என்னன்னா அர்த்தம் இப்போ ஒரு நம்பர் வந்து ஈவனோ ஆடான்னு செக் பண்ணும்போது மாட் கிவ்ஸ் யூ ரிமைண்டர் கொடுக்கும். ஓகே இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்கும். சாரி டிவிஷன் வந்து நம்ம கோஷன்ட் கொடுக்கும். இது வந்து நமக்கு ரிமைண்டர் கொடுக்கும். அந்த ரிமைண்டர் வந்து நம்ம 0வா இல்லையா நான் 0வா இருக்கிறத வச்சு நம்ம ஆட் ஈவன்லாம் வந்து இந்த ப்ரோகிராமிங் எழுதும்போது செக் பண்ணுவோம். வந்து நான் 8/2 கொடுக்குறேன். எனக்கு வந்து மாட் ரிமைண்டர் வந்து 0. ஏன்னா 8 is divisible by 2. 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஒரு ரிமைண்டர் வந்து 2 இருக்கும். 3 into 2 வந்து 6 இருக்கும். அதான் ரிமைண்டர். இப்ப இது ஆர்டர் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா by 2 பண்ணும்போது அது வந்து
இட்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லுவோம். ஆமா. இல்ல அப்புறம் டிவிசிபிள் ஆர் நாட்னு கூட செக் பண்ணலாம். இப்ப 2 நம்பர் குடுத்துட்டு அதோட ரிமைண்டர் வந்து இப்ப 3 வந்து குடுக்கும்போது ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால அதுக்கு தெரியுது வந்து இந்த நம்பர் வந்து இட் இஸ் நாட் டிவைடிங் தட் நான் டிவிசிபிள் தெரியும். இதே 2 குடுக்கும்போது இட் இஸ் டிவிசிபிள். அந்த மாதிரி ஏதோ ஒரு லாஜிக் யூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல இந்த மாட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிவிஷன் நீங்க சொன்ன மாதிரி கோஷன் கிடைக்கும். ரிமைண்டர் எப்ப வேணுமோ மாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். நம்பரையும் அந்த டிவைஸையும் கொடுத்தா நமக்கு வந்து ரிமைண்டர் கிடைக்கும். அப்புறம் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பெருசா யூஸே பண்ண மாட்டோம். இன்கேஸ் நமக்கு ஏதாவது சயின்டிபிக் ரிலேட்டட் ஒர்க் இருக்கு இ பவர் அப்படின்ட்டு இந்த லாக் எல்லாம் பார்த்திருப்போம்ல. எக்ஸ்போன் இ பவர்னு படிப்போம். லாக் லான் எல்லாமே இருக்கு. இப்ப இ பவர் 1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அதோட வேல்யூ இதுதான் எனக்கும் தெரியாது. இ பவர் வேல்யூ எல்லாம் மாறிடுச்சு. இ பவர் 1 இஸ் 2.71. அதே மாதிரி லாக் 10 வந்து 1 நினைக்கிறேன் கரெக்டா. லாக் 10 1, லாக் 100 வந்து 10. ஓகே. சோ இந்த லாக் வேல்யூ எல்லாமும் இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரேண்டமா எனக்கு ஒரு நம்பர் வந்து கிரியேட் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து இந்த ஒரு எப்படி சொல்றது, சரி ஒரு கேப்சா மாதிரி வச்சுக்கோங்களேன். 1 2 3 இல்ல ஒரு ஓடிபி மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஓடிபி மாதிரி பாஸ்வேர்ட் எல்லாமும் வருது. இப்ப ரேண்டமா ஓடிபி கிரியேட் ஆகுதுன்னா அந்த மாதிரி கூட வச்சுட்டு எனக்கு என்ன வேணும்னா யூஸ்வலா ரேண்டம் வந்து எப்படி கொடுக்கும்னா 0 and 1க்கு நடுவுல தான் கொடுக்கும். அங்க போட்டுக்கு பாருங்க. gives a number greater than or equal to 0 and less than evenly distributed. சோ ரேண்டனே வெறுமை கொடுத்து உள்ள நம்பரே கொடுக்கல. இப்ப வந்து இது வந்து 0 to 1க்குள்ள ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பரே கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா எனக்கு வந்து இப்படி வேணாம். எனக்கு 0 to 1க்குள்ள வேணா. எனக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு ரேண்டமா கிரியேட் பண்ணி ரேண்ட் பிட்வீன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சோ பிட்வீன் என்ன வேல்யூ எனக்கு வந்து ஒரு 1 to 100க்குள்ள பாட்டம் டாப் இந்த ரேஞ்ச் தான். இதான் எனக்கு ரேஞ்ச் அப்படின்னா எனக்கு ஒரு ரேண்டம் இருக்கு. நான் வந்து இத நான் திருப்பி பண்ணனா வேற நம்பர் வரும். ஒரு வாட்டி நான் ரன் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு ரேண்டம் நம்பர் கிரியேட் பண்ணி. இப்போ உங்களுக்கு 6 டிஜிட் வேணும்னா நீங்க வந்து ஆக்சுவலி அதுக்கு இருக்கான டிஜிட் நம்பர் ஆஃப் டிஜிட் நம்மளால கொடுக்க முடியல. கொடுக்கலாமே 6 டிஜிட் தான். இப்ப மினிமம் வந்து இப்படி கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் இப்படி கொடுத்துடுறேன். மேக்ஸ் வந்து நான் சம்திங் இப்ப இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள எனக்கு ஒரு டிஜிட் வரும். எனக்கு 6 டிஜிட் பிகே அந்த மாதிரி வரும். கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்ட் தான். அதுக்குள்ள ஒரு ஓடிபி. இது ஒரு ஓடிபின்னு வச்சுக்கோங்க. 6 டிஜிட். நான் மினிமமே 6 டிஜிட் வேல்யூ ஸ்டார்டிங் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மேக்ஸ் அந்த மாதிரி கொடுத்தேன். சோ தட் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாட்டி இது ரேண்டமைஸ் தான் போக போகுது. நீங்க வந்து எங்கேயா ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரி இது அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரேண்ட் பிட்வீன் யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்க முடியாது ஒரு வாட்டி. அந்த மாதிரி சோ நம்ம அந்த பர்பஸ்க்கு இந்த ரேண்ட் பிட்வீன் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரங்கேட் வந்து என்ன பண்ணுவோம், இதுவும் கிட்டத்தட்ட இந்த ரவுண்டும் ட்ரங்க் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஜஸ்ட் எத்தனை டிஜிட் வேணுமோ அந்த ட்ரங்கேட் பண்ணி கொடுத்துரும். இவன் இது இப்ப நான் இங்க இந்த வேல்யூ மாத்தினாலுமே 2 2 கொடுத்தா 2 இது வந்து 8 இருந்தாலும் அந்த எத்தனை டிஜிட் வேணுமோ அத்தனை மட்டும் ட்ரங்கேட் பண்ணி நமக்கு கரெக்டா கொடுத்துரும். ஓகேங்களா. இதுதான் ட்ரங்கேட்டோட வேலை. சோ இதெல்லாம் தான் மெயின் மேட்ச் ஃபங்க்ஷன். இதுல வந்து நமக்கு ரேண்ட் கண்டிப்பா யூஸ் ஆகும். ரேண்ட் பிட்வீன் வந்து இந்த மாதிரி ஓடிபி பர்பஸ்க்கு இருக்கும். மின் மேட்ச் வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். இப்போ வந்து கண்டிஷனல் யூஸ் பண்றோம். அப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட் சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். ஆவரேஜ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்சல்யூட் கண்டிப்பா அப்சல்யூட்டா யூஸ் ஆகும். டேட் டைம் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது இப்ப பாப்போம். டேட் கொடுத்தனா எனக்கு என்ன வரும், இன்னைக்கோட டேட் வரும். இது நம்ம அன்னைக்கே பார்த்தோம். அதுல வந்து டுடே கொடுத்தா எனக்கு ஃபுல்லா வருது. எனக்கு டேட்
ஓகே. இந்த டேட் ஃபங்க்ஷன் வந்து இப்போ ஒரு டேட் இருக்கு. ஆனா நம்ம வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னும் போது December 1, 2000 இந்த மந்த்தையும் வந்து நம்ம ரைட் பண்றோம்ல ஃபுல் ஃபார்மேட்ல. அதுக்கு வந்து டேட் யூஸ் ஆகுது. இதே வந்து இப்ப நவ் கொடுத்தனா டைம் தானே. யா எக்ஸாக்ட்லி. கரண்ட் டேட் டைம் வரும். டேட் டுடே கொடுத்தா டேட் மட்டும் தான் எனக்கு வரும். டைமும் வேணும்னா நவ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆட்னு ஒண்ணு இருக்கு. வந்து ஏதோ ஒரு டேட் கொடுக்குறேன் நான் வந்து 12 எத்தனை நம்ம ஒரு 2 days ஆட் பண்ணோம்னா ஓகே. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு நான் 1970 அது ஏதோ டிஃபால்ட் டேட் எடுத்துக்கிட்டு போலங்க. அதுல இருந்தே தான் number of units to add. The number can be negative. Add a specific number of units to date or a repair. Okay. Dot days. ஓகே. அப்ப நம்ம அதை ஆட் பண்ணலையே 1970 போகுது. வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் டேஸ்ன்றதுக்காக இது கொடுத்துருக்கேன். எக்ஸாக்ட்லி டேஸ் வந்து ஹார்ஸ் தான் 2 hours ஆகும். நான் கரெக்ட்டா அவங்க நவ் எடுத்திருக்காங்க, டுடே எடுத்திருக்காங்க. பட் நம்ம வந்து டேட் கொடுக்கணும்ல. நம்மலாம் ஒரு டேட் கொடுத்தா ஓகே. டேட் வேல்யூ ஆகணும். இப்ப வந்துச்சு பாருங்க. சோ இப்ப நம்ம கொடுத்தது வந்து டெக்ஸ்டா தானே அதை இருந்திருக்கும். டேட் வேல்யூ கொடுத்துட்டு அதை டைப் காஸ்டிங் பண்றோம். அதுக்கப்புறம் நான் கொடுத்தது இந்த டைம் யூனிட் வந்து பை டிஃபால்ட் வந்து டேஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப எனக்கு வந்து வேற 2 hours வேணும் அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஹார்ஸ் வேணும் அப்படின்னா இப்ப நான் இங்க ஹார்ஸ் மென்ஷன் பண்ணலையா? இப்ப வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நவ் எடுத்துக்கலாம். நவ்ல இருந்து இப்ப நவ் வந்து இப்ப என்ன இப்ப ஆக்சுவலி 7:23 தான். அது 9:23 காமிக்குது. ஹார்ஸ் இதே மாதிரி நம்மளோட ரெக்வயர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி டேஸ் ஹார்ஸ் எல்லாமே இருக்கு. மந்த், குவார்டர், செகண்ட், இயர்ஸ். ஓகேங்களா? 2027க்கு டைம் டிராவல் பண்ணி போயிட்டோம். இதே மாதிரிதான் டேட் டிஃப் நம்ம 2 டேட்டுக்குள்ள ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துட்டு டேட் வேல்யூ கொடுத்து அப்படி இல்லைன்னா ஒண்ணு வந்து நான் டுடே கொடுத்துக்கிறேன். இன்னொன்னு வந்து டேட் வேல்யூ ஆஃப் நேற்று டேட் இல்ல 16 25 இல்லைன்னா 17/12/2001. சோ இது வந்து ஒருவேளை இங்க டேட் வேல்யூ வரக்கூடாது. இல்ல அது கரெக்டா தான் எடுத்துதா? இல்ல எண்ட் வேல்யூ நம்ம மாத்தி அந்த கமா எடுங்க. அதான் அதனால இல்ல. ஓகே. இப்ப வந்து 8621 டேஸ் இது. ஓகே. இயர்ஸ்ல வேணும் அப்படின்னா சோ இது வந்து ரிவீல் ஆயிடுச்சு இங்க என்னட்டு. இது டேட் ஆஃப் பர்த்
இப்ப 24 தானே வரணும். அதான் வரணும். ஏன்னு எனக்கு தெரியல. ஆ. எப்படி நீங்க இதெல்லாம் கால்குலேட் பண்றீங்க? இல்ல போ புரிஞ்சுது. பட் ஏன் வரலன்னு எனக்கு இதா இருக்கு. எனக்கு நார்மலாவே டேட் கன்ஃபியூஷன் ஆகும். பர்த்டே திடீர்னு ஏஜ் என்னன்னு கேட்டா திரும்பி ஃபர்ஸ்ட் தான் கவுண்ட் பண்ணுவேன். 1996 1997 தான் கவுண்ட் பண்ணுவேன். அதனாலதான் கேட்டேன். 96 நீங்க? ஆமா. ஓகே. டுடே இன்னைக்கு டேட்ல இருந்து சைன் வந்துதான் எனக்கு வந்து இயர்ஸ் வேணும். டுடே டேட் கரெக்டா தான் அது எடுக்குது. அப்ப நானே இன்னைக்கு டேட் மேபி கொடுத்து பார்க்கலாமா? என்னதான் பண்ணுது இதோட. சரி, நேத்து டேட்டே கொடுக்குறேன். 17/12/2025. அப்ப டுடே கொடுத்தா கம்மியா வருதா? ஏன்? டுடே வந்து நமக்கு ஒழுங்கா தானே பிரிண்ட் ஆச்சு. ஆமா. ஆனா 18 to 18 கொடுங்க. இன்னைக்கு டேட் டுடே தானே. சரி, இன்னைக்கு டேட் 18 தானே. 18 and அதே கொடுத்து பாருங்க. புரியல. 17 கொடுத்து அப்புறம் டுடே கொடுத்தோம்ல, அதனால இங்க இந்த வேல்யூ 18 கொடுத்து டுடே கொடுத்து பாருங்க. இருங்க. ஓகே, டுடேல டேட் எடுக்கிறீங்களா? அது பாத்தீங்கன்னா ஆனா இதே கொடுத்து பாருங்க ChatGPT-ல. Day of today, okay, gives me 18. Okay. Okay, ChatGPT போட்டு கேளுங்கப்பா, ஏன் வரலட்டு. நீங்க ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. ஒன் டே லெஸ் ஆகும். 1 day less இல்லைங்க, எனக்கு 1 year கம்மி. Date is calculated number of monthly process not implemented. Okay. ChatGPT கேட்டு பிடிக்கலன்னா சொல்லுங்க. நான் எனக்கு இந்த லைன் காப்பி பண்ணி எனக்கு கமெண்ட்ல போடுங்க. நான் காப்பி பண்ணி கேட்டு சொல்றேன். இதை உங்களுக்கு காப்பி பண்ணுமா? இந்த லைன் காப்பி பண்ணுங்க. அந்த எரர் வராம காப்பி பண்ணுங்க. லைக் ரேசஸா இங்கயா? நான் இங்க வந்து கம்மாவே கொடுக்கலீங்க.
ஓகே அந்த ஓகே கமா இப்போ வந்து இப்போ இந்த இப்ப லைன் உங்களுக்கு காப்பி கரெக்டா இருக்கா? பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் ஓ அப்ப நம்மள மாதிரி இது ஏஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணதா? ஏன் how many Jan month crossed up? ஓ ஓகே அந்த மந்த் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அத ஒரு இயரா எடுத்துக்கும்னு ஒரு நினைக்கிறேன். இயரா கணக்கு பண்ணுமா? It does not calculate ஒண்ணும் இல்ல age அங்க or 11 completed கொடுத்து age. பாருங்க. லைக் இப்ப 18 12 கொடுத்திருக்கீங்கல்ல அதுக்கு பதிலா 18 11 கொடுத்து பாருங்க. அப்ப 24ன்னு எடுத்துக்குதானே. எப்படி அப்ப எப்படி மாறும்? அவங்க ஏன்னா நவம்பர் முடிஞ்சிருச்சு. அது ஜான் தானே சொல்லுது. ஜஸ்ட் கொடுத்து பாருங்க அங்க 11 கொடுத்து பாருங்க. 18 12க்கு பதிலா 18 11 கொடுத்து பாருங்க அப்ப மாறுதானு. இல்லையா? சரி ஜானே கொடுத்து பாருங்க. ஜானா 2001 சொல்றீங்களா? 2000 கொடுத்தாலும் இல்ல 24 2000 கொடுக்க வேணாம். நம்ம 2001 தான் ஜான் க்ளோஸ் ஆயிருக்குன்னு தானே சொன்னாங்க. அதனால நான் கேட்டேன். வரல. பட் நம்ம பட் when we அதான் நம்ம ஆனா இப்படி கொடுக்கும்போது வருது. நம்ம வந்து மேனுவலா டைப் பண்ணும்போது அதான் டுடே டேட் ஆட் பர்த்டே என்ன கொஸ்டின் is not designated to that calculation. Minus birth date if today date வந்து birthday சோ இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இனிமேல் ஏதாவது ஒரு பர்த்டே கால்குலேட் பண்றோம்னா இவங்கிட்ட இந்த கோட் மட்டும் வாங்கி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். டைரக்டா இப்ப டேட் டிஃப்யூஸ் பண்ணா நமக்கு வந்து ஒரு வயசு கம்மியா தான் காமிக்கும். ஓகே இது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து year of ஒரு இது ஒரு டுடே டே டைம் வேல்யூல இயர் மட்டும் எடுக்கிறதுக்கு டே ஆஃப் டுடே கொடுத்தா நமக்கு அந்த டே வந்துதா. அதுக்கப்புறம் மந்த் அதேதான் மந்த் ஆஃப் டுடே கொடுத்தா நமக்கு ஒரு give you the month. ஸோ இன்னைக்கு டேட்டு இப்போ டேட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நான் நேற்று டேட்டு கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணுவோம் இஸ் டுடே நான் கொடுத்துருக்க வேல்யூ இன்னைக்கு டேட்டா அப்படின்னு கேட்கும். இன்கேஸ் 18 கொடுத்தா இட் ஷோஸ் யூ இல்ல இயர் மாத்தணும். ஐயோ 2001ல கொடுத்துருக்கேன் சாரிங்க. சாரி க்ளோஸ் பிராக்கெட் வேல்யூவா அது ஒண்ணுதான் இருக்கு டிஃபரன்ஸ். எங்க ஃபார்மேட்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. மந்த்ங்க மந்த் அந்த ஃபார்மேட்ல இருக்கு. சோ இன்கேஸ் நான் 17 நேத்து டேட் கொடுக்கறேன்னா இது வந்து ஓகே அப்ப நம்ம மந்த் டேட்னால கூட ஏதாவது இருக்கலாம் அந்த ஃபார்மேட்டிங் இஷ்யூ கூட.
இது ஒண்ணு. அவ்வளவுதான். டுடே வச்சு இந்த டேட் டைம் வந்து மெயின் இதுதான். டுடே வேல்யூ எடுக்கிறது. இஸ் டுடே வந்து நம்ம செக் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட் டிஃப் யூஸ் ஓகே. ஆகும். டேட் ஆட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ம். அப்புறம் இந்த கமெண்டிங் சொல்லிருக்கல, கமெண்ட் வந்து நம்ம இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். இன்கேஸ் நான் மல்டிபிள் லைன்ஸ் இருக்கு அப்படின்னா இது வந்து மல்டி லைன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணா இது ஒரு மல்டி லைன் கமெண்ட். எல்லா லைனுக்கும் நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் நான் இப்ப இங்க இவ்வளவு கொடுத்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்க இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இங்க எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா இங்க ஸ்டார் கொடுத்து நான் எங்க எதற்கும் கமெண்ட் பண்ணுமோ அதை கொடுத்துட்டேன்னா ஃபுல்லா கமெண்ட் ஆயிடும். ஒரு கமெண்ட். இன்னும் நம்ம வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் மெயினா வந்து எல்லா இன்டர்வியூலும் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வருங்க. பேட்ச் கேட்பாங்க. எப்படின்னா நம்ம இப்ப ஃபார்ம் கொடுத்து தானே சப்மிட் ஃபார்ம் கொடுத்து அப்படி பண்றோம்ல. ஃபார்ம் ஒண்ணு எடிட் ஃபார்ம் கொடுத்து சப்மிட் கொடுத்தா பேக் எண்ட்ல போற மாதிரி. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க நிறைய இடத்துலனா பேட்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த டிஃபால்ட் இந்த ஃபார்ம் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு வந்து இங்க வைக்க மாட்டாங்க. ஃபார்ம் எடிட்டர் டெக்ஸ்ட் இந்த இன்புட்டை வந்து கொடுத்துருவாங்க. டெக்ஸ்ட் இன்புட்டா வச்சிருவாங்க. ஃபார்ம்ல வர 4 ஃபீல்டுமே நம்ம ஒரே ஃபார்மா எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. ஃபீல்டா வச்சுட்டு 4 ஃபீல்டா பேட்ச் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எந்த ஃபீல்ட அவங்க வந்து மாத்தணும் அப்படின்றதுக்கு வந்து கொடுப்பாங்க. அட் அ டைம்ல வந்து இது மல்டிபிள் இது ரெக்கார்ட் பண்றதுக்கு வந்து பேட்ச் பண்ணலாம். இப்போ ஃபார்ம்னா நீங்க ஒரு ரெக்கார்ட் தானே பண்ண முடியும் அட் அ டைம்ல. எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் இதை வந்து நான் உள்ள புஷ் பண்ணணும், ஒரு செட் ஆஃப் இதை வந்து நான் அப்டேட் பண்ணும் அப்படின்னும் போது பேட்ச் யூஸ் பண்ணலாம். ஃபார்ம்ஸே இல்லாம எப்படின்னா அந்த டேட்டா பேஸ் நேம் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த எந்த காலம் அந்த வேல்யூ காலம் வேல்யூ அது அப்படியே நம்ம வரும். ஒரு செட் முடிஞ்சுட்டா திருப்பி இன்னொரு ஓபன் பண்ணி இதே மாதிரி பண்ணுவோம். சோ அது இதே நீங்க சொன்னீங்களா அந்த டிஃபால்ட்ஸ் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா புதுசா ஒரு ஃபுல்லாவே புதுசா நான் ஒரு ரெக்கார்ட் வந்து உள்ள அனுப்பும் போது டிஃபால்ட்ஸ் ஆஃப் அந்த டேட்டா பேஸ் நம்ம காலம் வேல்யூ கொடுக்கணும். இல்ல நான் வந்து பேட்ச் பண்றேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க டேட்டாவை வந்து அந்த இடத்துல செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதை நம்ம வந்து பேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேட்ச் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கேட்பாங்க. நம்ம அதை பத்தி கண்டிப்பா பார்க்கணும். அப்புறம் கலெக்ஷன் இருக்கு. கலெக்ஷன்ல சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. கலெக்டர் கிளியர் கலெக்டர் இதை பத்தியும் கேட்பாங்க. கலெக்ஷன்னா என்னன்னா ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ். நம்ம ஆப்குள்ளேயே ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் தான் வந்து இந்த கலெக்ஷன்றது. நம்ம வந்து பெரிய டேட்டா அதுல வந்து எனக்கு ஃபில்டர் பண்ணியோ இல்ல வந்து ஒரு டெம்பரரி யூசேஜ்க்கு வந்து இப்ப நம்ம எப்படி வேரியபிள் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி கலெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து என்னென்ன டேட்டா வேணுமோ அதெல்லாம் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து அப்டேட் பண்றது அதுல இருந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். டேட்டா மேனிபுலேஷன் பண்ணிக்கலாம். அதை பத்தி பேட்ச் கலெக்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். அது ரெண்டுமே வந்து அது கண்டிப்பா ஃபோக்கஸ் கொடுத்தாலும் எந்த இன்டர்வியூ போனாலுமே உங்களுக்கு வந்து கேட்பாங்க. நீங்க ஃபார்ம்ஸ் வந்து டைரக்டா ஃபார்ம்ஸ் எடிட் பண்ணாம எப்படி வந்து நீங்க அப்டேட் பண்ணுவீங்க. அப்புறம் ஃபார்ம்ஸ் பேட்ச்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அதை கேட்பாங்க. கலெக்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்களா கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. இது நம்ம கேன்வாஸ் கிரியேட் பண்ணும்போது வேணா இது பாத்துடலாங்களா? சரி, ஓகே, அப்படியும் பண்ணலாம். அதுல ஒரு பார்ட்டா வந்து ஃபார்ம் பதிலா வேணா இந்த மாதிரி பண்ணலாம். ஏதாவது ஒரு பார்ட் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இஃப் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. இன்கேஸ் எரர் வருது அப்படின்னும் போது நம்ம வந்து இஃப் எரர் கொடுப்போம். இஃப் எரர் எப்படி இருக்கும்னா எரர் எங்கெல்லாம் வரும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இஃப் எரர் கொடுத்துட்டு இன்கேஸ் எரர் இருந்துச்சுன்னா நோட்டிஃபை அப்படின்னு கொடுத்த மெசேஜ் மாதிரி வரும். ஒரு பாப்அப் மாதிரி யூஸ் இருக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு எரர் வார்னிங். அந்த எரர் வந்து ஃபர்ஸ்ட் எரர்னு ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் எரர் டாட் மெசேஜ்னு கொடுத்தா அந்த எரரோட மெசேஜ் வந்து அது நோட்டிஃபை பண்ண யூஸ் இருக்கு. வந்து மேபி வந்து அந்த இடத்துல டெக்ஸ்ட் இன்புட் வரணும், நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கும் இல்லையா, இல்ல மேண்டேட்டரி ஃபீல்ட் இருக்கு. அந்த எரர் இன்புட் வந்து ஹேண்டில் பண்றதுக்காக இன்னும் வந்து இஃப் எரர் கொடுத்துட்டு எரர் ஆச்சுன்னா அது த்ரோ பண்ணும், இல்லைன்னா ஆஸ் சச் அது ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி அது இஸ் பிளாங்க்னு செக் பண்ணுவோம். பிளாங்கா இருக்கா இல்லையா அதெல்லாமும் வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல வரும். அண்ட் ஆர்லாம் அண்ட் ஆர் இதெல்லாமும் லாஜிக்கல்ல வரும். நம்ம வந்து கண்டிஷன்ஸ் கொடுக்கும் போது அப்புறம் ஸ்விட்ச் நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் இஸ் நியூமரிக்னு செக் பண்ணுவோம், நம்பரா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல வரும். நம்ம வந்து ஆப்க்கு பார்ப்போம். அதுக்குள்ளேயே வந்து நான் அந்த கலெக்ஷன்ஸ் பத்தியும் பேட்ச் பத்தியும் நம்ம அப்படி பாத்துக்கலாம்.